வணக்கம் நேர்களே, மற்றொரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக விசாரணை பொறிமுறையை நிறுவும் போது நிலைப்பாட்டை அறிவிப்போம், சர்வதேச பங்களிப்பு குறித்து தமிழ் கூட்டமைப்பிடம் அமெரிக்கா தெரிவிப்பு என்ற தலைப்பில் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மனிதாபிமான சட்டமீறல்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் பொறுப்புக்கூறல் பொறிமுறை அமைக்கப்படும் போது சர்வதேசத்தின் பங்களிப்பு குறித்து அமெரிக்காவின் நிலைப்பாடு அறிவிக்கப்படும் என பிரதான எதிர்க்கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதான செய்தி வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு பிரதான செய்தியாக திருமலை ஹான்சைட் சித்திரவதை முகாமில் நடந்தவை ஹரணகோடவுக்கு தெரியும், 5 மாணவர்கள் கடத்தல் விவகாரத்தில் CID மன்றுக்கு அறிவிப்பு என்ற தலைப்பில் கடற்படை புலனாய்வு பிரிவின் குழுவொன்றினூடாக கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கடத்தப்பட்ட 5 மாணவர்கள் உள்ளிட்ட 10 பேரின் கடத்தல் மற்றும் திருகோணமலையில் ஹான்சைட் என்னும் முகாமில் அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தமை உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த ஹரணகோட அறிவித்தமைக்கான சான்றுகள் உள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு அறிவித்துள்ளதான செய்தி வீரகேசரி பத்திரிகை மற்றும் பிரதான செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக வட் வரி திருத்தம் குறித்து 20ஆம் திகதி ஜனாதிபதி பிரதமர் தீர்மானிப்பார்கள். அதாவது ஜனாதிபதியும் பிரதமரும் கலந்துரையாடல்களை நடத்தி எதிர்வரும் 20ஆம் திகதி வட் வரி தொடர்பில் இறுதி முடிவினை எடுப்பார்கள். இதன்போது அவ்வரியின் திருத்தங்களும் மேற்கொள்ளப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளதான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. இலங்கை பொறுப்பு கூறலுக்கான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்த வேண்டும், ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்துகின்றது என்ற தலைப்பில் இலங்கையானது பொறுப்பு கூறல் செயற்பாட்டின் அர்ப்பணிப்பை உரிய முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை கோரிக்கை விடுத்துள்ளதான செய்தி மற்றும் ஒரு செய்தியாக வீரகேசரி பத்திரிகை தாங்கி வந்துள்ளது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக தற்போதைய நிலவரம், அமெரிக்காவிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கவலை தெரிவிப்பு என்ற தலைப்பில் இலங்கைக்கு வருகை தந்த அமெரிக்காவின் உயர்மட்ட அதிகாரிகளை நேற்று புதன்கிழமை சந்திருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐநா மனித உரிமைகள் பேரவை தீர்மானத்தை அமல்படுத்துவது தொடர்பான குறைபாடுகள் மற்றும் அரசியல் கைதிகள் விடுதலை விவகாரம், வடக்கில் காணிகள் விடுவிப்பு தொடர்பிலான பிரச்சினை குறித்து அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளதான செய்தி தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. வேவல்வத்தை எக்ஸ்லேண்ட் தோட்டத்தில் தாயும் மகளும் குத்தியும் வெட்டியும் கொலை. அதாவது ரத்தினபுரி வேவல்வஸ்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எக்ஸ்லேண்ட் தோட்டத்தின் மரத்தோட்ட பிரிவில் தாயும் மகளும் கத்தியால் குத்தப்பட்டு வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள செய்தி மற்றும் ஒரு பிரதான செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக ஜெனீவா வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்ற அமெரிக்கா உதவும், சுமந்திரன் MP கூறுகின்றார் என்ற தலைப்பில் ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றிய தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தும் செயற்பாட்டிலே முழுமையாக வெற்றி காண்பதற்கு அரசாங்கத்துக்கு நாட்டிலுள்ள கட்சிகளுக்கும் அமெரிக்காவின் உதவி தொடர்ந்து இருக்கும் என உதவி ராஜாங்க செயலாளர் நிசா பிஸ்வால் தெரிவித்துள்ளதான செய்தி மற்றொரு பிரதான செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. சிவில் மற்றும் இராணுவத்தினரை உள்ளடக்கிய புதிய நிறுவனம், நாட்டின் அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு முப்படையினரின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் சிவில் மற்றும் இராணுவத்தினரை உள்ளடக்கிய நிறுவனம் ஒன்றை அமைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. இன்று வெளியாகிய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான புகைப்படமாக மலாபி தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிராக அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று புதன்கிழமை புரைக்கோட்டை அரச மர சந்தியில் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டம் மேற்கொண்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக அரசுக்கு நெருக்கடி கொடுக்க தயங்குகின்றது அமெரிக்கா, கூட்டமைப்புடன் நிசா நடத்திய சந்திப்பில் அம்பலம் என்ற தலைப்பில் இலங்கையின் போரின் போது இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலும் அரசின் பொறுப்புக்கூறல் பொறிமுறை அமைக்கப்படும் போதுதான் சர்வதேசத்தின் பங்களிப்பு குறித்த அமெரிக்காவின் நிலைப்பாடு அறிவிக்கப்படும், அதனை தற்போது கூறி நெருக்கடிகளை ஏற்படுத்த முடியாது. இவ்வாறு அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் நிசா பிஸ்வால் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் நடத்திய சந்திப்பில் தெரிவித்துள்ளதான செய்தி சுடரொளி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு பிரதான செய்தியாக போர்க்குற்ற விசாரணையில் இருந்து தப்பிக்க முடியாது இலங்கை அரசு, ஐநா விடாப்பிடி என்ற தலைப்பில் இலங்கையில் போரின் இறுதி தருணங்களில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு கூறுவது தொடர்பாக சர்வதேச சமூகத்திற்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் குறித்து இலங்கை அரசு உறுதியாக இருக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை வேண்டுகோள் விடுத்துள்ளதான செய்தி மற்றொரு பிரதான செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக இலங்கைக்குள்ளும் IS ஊடுருவலா, புருவத்தை உயர்த்துகின்றது புலனாய்வுத்துறை என்ற தலைப்பில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் அனைத்து வித பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் பாதுகாப்பு அமைச்சு செய்துள்ளது என்று ராணுவ பேச்சாளர் ஜெயநாத் ஜெயவீர நேற்று தெரிவித்துள்ளதான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக சுடரொளி பத்திரிகையில் வெளியாகியுள்ளது.
மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக கலைஞர் ராம்தாஸ் நேற்று காலமானார். ஜனாதிபதி அனுதாபம் என்ற தலைப்பில் இலங்கையின் முன்னணி நகைச்சுவை நடிகரும் மேடை வானொலி திரைப்பட படைப்பாளியுமான கலைஞர் மரிக்கார் எஸ் ராமதாஸ் நேற்று சென்னையில் தனது 69 வயதில் காலமான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய சுடர்வழி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரது குடும்பத்தினரின் கேலி சித்திரத்துடன் தாங்கிய புகைப்படத்துடன் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. கட்டமிடப்பட்ட செய்தியாக முசமிலுக்கு பிணை வழங்க மறுப்பு, அதாவது ஜனாதிபதி செயலக வாகனங்களை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான முசமிலுக்கு பிணை வழங்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ள செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகை தாங்கி வந்துள்ளது. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக ஹக்கலவில் சட்டவிரோத மண் அகழ்வு, சந்தேக நபர் கைது என்ற தலைப்பில் கிராமவாசிகள் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய போது சந்தேக நபர் தப்பியோட முயற்சித்த போது கைது செய்யப்பட்டுள்ளதான செய்தி லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு பிரதான செய்தியாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லண்டனில் இருந்து நாடு திரும்பியது, வாட் வரி அதிகரிப்பு தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்ற செய்தி மற்றும் பிரதான செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. நல்லது நேயர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் ஒரு மொழி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை வழங்கியிருந்தோம். தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் பத்திரிகைகளின் செய்திகளை வழங்க உள்ளார் தாரகா. வணக்கம் தாரகா. வணக்கம் நேர்களே, யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி தற்போதைய நிலவரம், அமெரிக்காவிடம் தமிழ் கூட்டமைப்பு கவலை தெரிவிப்பு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. இலங்கைக்கு வருகை தந்த அமெரிக்காவின் உயர்மட்ட அதிகாரிகளை நேற்று புதன்கிழமை சந்தித்திருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐநா மனித உரிமைகள் பேரவை தீர்மானத்தை அமுல்படுத்துவது தொடர்பான குறைபாடுகள் மற்றும் அரசியல் கைதிகள் விடுதலை விவகாரம், வடக்கில் காணிகள் விடுவித்தல் போன்ற பிரச்சனைகள் குறித்து தமது கவலைகளை தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து காணப்படுகின்றது. வித்தியா கொலை சந்தேக நபர்களின் மரபணு அறிக்கையை வெளியிட மறுப்பு, விசாரணை அறிக்கை சட்டமா அதிபரிடம். புங்குடுதீவு வித்தியா கொலை சந்தேக நபர்களின் மரபணு அறிக்கையை வெளியிட நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அத்துடன் இது தொடர்பான விசாரணையின் முதற்கட்ட அறிக்கை சட்டமா அதிபரிடம் பாரப்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி நீதிமன்றம் தெரிவித்துள்ளார். ஜாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான புகைப்படம் மாலபே தனியார் மருத்துவ கல்லூரிக்கு எதிராக அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று புதன்கிழமை புறக்கோட்டை அரசு மர சந்தியில் வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். இது தொடர்பான புகைப்படம் காணப்படுகின்றது. வெளிநாட்டு பங்களிப்பென நான் கூறியது வெளிநாட்டு நீதிபதிகள் அல்ல, மங்கள விளக்குகிறார். விசாரணை பொறிமுறைகளில் வெளிநாட்டு பங்களிப்பு பெறுவதென்பது வெளிநாட்டு நீதிபதிகளை உள்ளடக்குவதாக அர்த்தமாகாதென்று வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களை அதிக விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை, அரசு எச்சரிக்கை. அரசாங்கத்தினால் விலை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்கள் கட்டுப்பாட்டு விலைக்கு அதிகமான விலைக்கு விற்கப்படுமாக இருந்தால் அது தொடர்பாக நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அறிவிக்குமாறு அரசாங்கம் மக்களை கேட்டுள்ளது. இவை ஜாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள். பெலம்பரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி சர்வதேச நீதிபதிகளை வலியுறுத்த மாட்டோம், சம்பந்தன் தடாலடி என்ற செய்தி காணப்படுகின்றது. யுத்த காலத்தில் இலங்கையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் யுத்த குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தால் ஏற்படுத்த உள்ளதாக கூறப்படும் உள்நாட்டு பொறிமுறையில் சர்வதேச நீதிபதிகளை தொடர்புபடுத்த வலியுறுத்த அவசியமில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரா சம்பந்தன் தென்பகுதி ஊடகமான ரிவிரவிடம் தெரிவித்துள்ளது. நல்லிணக்கம் நிலைத்திருக்க பொறுப்பு கோரல் அவசியம், நிஷா என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. முழு உலகம் இலங்கையை அவதானிக்கிறது டோம் என்ற செய்தியும் புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. இலங்கை உள் விவகாரங்களில் சர்வதேச நாடுகள் தலையீடு, அரசாங்கத்தை சாடுகிறார் பீரிஸ். இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் சர்வதேச நாடுகளின் தலையிடுவதற்கு தற்போதைய அரசாங்கம் கதவுகளை திறந்து கொடுத்துள்ளது என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். தகவல் உரிமை சட்டத்திற்கு பாராட்டு. நாடாளுமன்றத்தில் தகவல் உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டமைக்கு தெற்கு மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் பாராட்டு தெரிவித்தார். ஆற்றில் நீராட சென்ற குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. காலநிலை மாற்றம், இன்று தொடக்கம் காலநிலையில் மாற்றம் ஏற்படும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது.
வித்தியா படுகொலை வழக்கு 12 சந்தேக நபர்களுக்கு 26ஆம் தேதி வரை விளக்கமறியல். இவை விளம்பரி பத்திரிகையின் பிரதான செய்திகள். உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, பொருளாதார வலய அமைவிட சர்ச்சை, வவுனியா மாவட்டமே முடிவு செய்ய வேண்டும், கொழும்பு அமைச்சரவை தீர்மானம் ஓயாமல் தொடர்கிறது சர்ச்சை என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. உணவு ராஜதந்திரம் என்ற தலைப்பிடப்பட்ட செய்தி ஒன்று புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. அரசியல் சந்திப்புகளுக்காக கொழும்பு வந்துள்ள அமெரிக்காவின் ராஜாங்க உதவி செயலாளர் நிசா பிஸ்வால் அரச தொலைக்காட்சியின் சமையல் நிகழ்ச்சியில் நேற்று பங்கேற்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து காணப்படுகின்றது. சாம்பல் தீவு புத்தரால் ஆபத்தில் நல்லிணக்கம், நல்லாட்சி அரசு என்ன செய்கிறது என சீறுகிறது மூதூர் இந்து குருமார் சங்கம் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகள். நேர்களே, இதுவரை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.